வணக்கம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இரண்டாவது நாளாக கிரிவலம் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலை வழிபட்டு பின்பு 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 8:47 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 10:37 மணி வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்று திருக்கோயில் சார்பாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று மாலை முதலே திருவண்ணாமலை முழுவதும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் திருவண்ணாமலை நகரமே திக்குமுக்க ஆடியது. நள்ளிரவு முதலே விடிய விடிய பல லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், ஈசானலிங்கம், குபரிலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களை வழிபட்டு கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று அதிகாலை முதலே கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் வந்து வழிபட்டு செல்கின்றனர். மேலும் பக்தர்கள் வசதிக்கான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார் என்ற எதிர்பார்ப்பில் காவல்துறை சார்பில் தொடர்ந்து கிரிவலம் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள நகரம் முழுவதும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பில் பக்தர்களுக்காக இயக்கக்கூடிய சிறப்பு பேருந்துகள் தொடர்ந்து இன்று நாளையும் சென்னை, கோவை, சேலம், பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. இரண்டாவது நாளாக கோயில் நடை திறக்கப்பட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கிரிவலம் முடித்துவிட்டு பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ரயில் நிலையங்களிலும் தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் குவிந்து வருவதால் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது.